எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாருக்குமே பிறந்த நாள் வந்தால் என்னைக்கு பிறந்தாங்களோ அந்த தேதியில் வந்து பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. ஆனால் நம்முடைய முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பிறந்த நாள் வந்துச்சுன்னா அவங்க எந்த மாதம் பிறந்தாங்களோ அந்த மாதம் ஃபுல்லாக பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கடந்த நவம்பர் மாதம் துணை முதல்வருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அந்த மாதம் ஃபுல்லாக ஒரு ஒரு ஊர்லேயும் மேடை போட்டு பிரபலமானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவரை புகழ்ந்து பேச வச்சு பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மார்ச் மாதம் நம்முடைய முதல்வருக்கு பிறந்த நாள். மார்ச் 1 முதல்வருக்கு பிறந்த நாள். ஆனால் இன்ன வரைக்கும் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் கொளத்தூரில் அவருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடும்போது வடிவேலு வந்து பேசுகிறாரு அந்த மேடையில். 2011 பேசிட்டு போனவர் இப்போ மறுபடியும் வந்திருக்காரு பேசுகிறதுக்கு. 2011 திமுகவுக்காக இவர் பேசினார், பிரச்சாரம் பண்ணார். அப்போ வந்து கேப்டனை வந்து ரொம்ப எதிர்த்தார் இவர். அது எல்லாருக்குமே தெரியும் எப்படி எப்படிலாம் பேசினார் இவருன்னு. அதிலேருந்து மக்கள் வந்து இவரை நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பட வாய்ப்பே வரல. அப்படியே 1, 2 படம் நடிச்சிருந்தாலும் அது மக்கள் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன்னா இந்த ஆள் வந்து நடிக்கிறது தான் வெகுளி மாதிரி காமெடியாக நடிக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளவும் இந்த ஆளுக்கு வந்து ரொம்ப கொடூரமான குணம், ரொம்ப மோசமான குணம் அப்படின்னு புரிஞ்சுக்கினாங்க இந்த வடிவேலை பற்றி. அதனால் அவருடைய படத்தை யாரும் பார்க்கறதில்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வடிவேல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தார், அவருக்கு பட வாய்ப்பு இல்லாமல். இப்போ மறுபடியும் இந்த தேர்தலுக்காக திமுக சார்பில் பேச வந்திருக்காரு. அவர் என்னென்ன பேசுகிறாரு பாருங்கள். அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இது வந்து 234 தொகுதியில் முதன்மையான தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. ஏன்னா என்னுடைய தலைவனும் முதல்வரும் இந்த அவருடைய தொகுதி இது. அதனால் இங்கே வந்து பேசுகிறதுக்கு இந்த தொகுதியில் முதல்வருடைய பிறந்த நாளுக்கு நான் பேசுகிறதுல எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, அவருக்கு வந்து 73 வயசு ஆகுது. ஆனால் அவரை பார்த்தா 73 வயசு ஆன மாதிரி தெரியல. அதையே திருப்பி போடுங்க, 37 வயசு அவருக்கு. அவருடைய செயல்பாடெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு தலைவரும் ஒரு முதல்வரும் கிடைக்கவே மாட்டாங்க யாருக்கும், நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு. பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு வந்துடுச்சாம். அதுக்காக வந்து நம்முடைய தலைவர் பாருங்கள், மத்திய அரசுக்கு வந்து லெட்டர் போடுறாரு. இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்குது, அதை சரி பண்ணி வைங்கன்னு லெட்டர் போடுறாங்க. இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தராவது இதை பற்றி பேசுனாங்களா அப்படின்னு இந்த வடிவேல் சொல்கிறாரு. முதல்வர் கூட எதுக்கு மத்திய அரசுக்கு லெட்டர் போடணும், டைரெக்டாக ஈரான் அதிபர்கிட்டயே ஃபோனில் பேசியிருக்கலாமே. எங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்திருக்கு, தீர்த்து வைங்கன்னு சொல்லலாமே. ஈரானுக்காக எல்லோரும் அழுதவங்க தானே இவங்கெல்லாம். இவங்க டைரெக்டாக பேசியிருக்கலாமே, எதுக்கு மத்திய அரசுக்கு லெட்டர் போடணும். திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும் சொன்னவங்கலாம் இப்போ காணாமல் போயிட்டாங்க. அப்படி சொன்னவங்கலாம் இப்போ யாருமே இல்லை அப்படின்னு ஒரு திமிரா பேசுகிறாரு இந்த வடிவேலு. யார் சொன்னது அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு? அவர் அவர் மெயினாக சொல்கிறது வந்து விஜயகாந்த் தான் சொல்கிறாரு. விஜயகாந்த் வந்து செத்து போயிட்டு இருந்தாலும் இன்னும் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அவருடைய ரசிகர்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் அடக்கம் பண்ண இடத்துல போயிட்டு இந்த வடிவேல் போய் பார்க்கணும், அப்போ தான் தெரியும். தினமும் எவ்வளோ பேர் வந்து அவருடைய அந்த சமாதியில் வந்து வணங்கிட்டு போகிறாங்க அவரை. அந்த அளவுக்கு அவர் செத்ததுக்கு அப்புறமும் அவரை வந்து மக்கள் நேசிக்கிறாங்க அவரை. அது தெரியாமல் இந்த வடிவேலு சொல்கிறார் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் காணாமல் போகல, இன்னும் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மரமண்ட வடிவேலுக்கு இது புரியல. அந்த வடிவேல் சொல்கிறாரு, அது எப்படி அழிக்க முடியும், நானும் யோசித்து பார்க்குறேன், எப்படி முடியும், அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்குது, வளர்ந்து நிற்குது, அது யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து தொடர்ந்து 10 வருஷமாக ஆட்சிக்கு வராமல் இப்போ தான் ஒரு 5 வருஷமாக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலலாம் கிட்டவே போக முடியல. செல்வி ஜெயலலிதா இல்லை, பெரிய தலைவர்கள் இல்லைங்கிறதுனால தான் மக்கள் பாவம் பார்த்து இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் சொல்கிறது வந்து தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிமிர்ந்து இருக்கான். அவங்க கட்சி ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு இந்த வடிவேலு. என்ன தான் காசு வாங்கிக்கிட்டு பேசினாலும் இந்த மாதிரியாக பேசுவாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டை வந்து யாராலுமே காப்பாற்ற முடியாது. அவரால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறார் வடிவேலு. அதுவும் இல்லாத அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரால் தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பாக, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாரு. அது எப்படி தான் அது வாய் கூசாமல் சொல்கிறாரோ தெரியல அவர். இவ்வளோ பேரும் வந்து அவரால் தான் பாதுகாப்பாக இருக்காங்க. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த தமிழ்நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய முதல்வர் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாரையும் அழிச்சிருவாங்க. என் தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நமக்கெல்லாம் கேடுகாலம் வந்துடும். அவர் இல்லைன்னா நமக்கெல்லாம் கேடுகாலம் வந்துடும். நம்ம எல்லாரையுமே அழிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே முதல்வருக்கு ஓட்டு போடுங்க, மறுபடியும் அவரை முதல்வர் ஆக்குங்கன்னு சொல்லி அவருடைய பேச்சை அவர் முடிக்கிறாரு.
அதே மேடையில் நாசரும் பேசுகிறாரு. அவரும் இதுக்கு தான் வந்திருக்காரு. அவங்களுக்காக மார்க்கெட்டிங் பண்ண தானே வராங்க இவங்கெல்லாம். அதே மாதிரி தான் அவருடைய ஆட்சி நல்லா இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கும், நீங்கள் ஆட்சிக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அடுத்த முறையும் அவங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாரு. இதே நாசர் தான் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் சொன்னார், விஜய் இல்லைன்னா என் பையன் இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டான், அவர் தான் என் பையனுக்கு வந்து காப்பாற்றினார் அப்படியெல்லாம் விஜய் புகழ்ந்து பேசினார். இன்றைக்கி வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இந்த வடிவேல் பேசுகிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து நன்றி கெட்ட ஜென்மம். அது பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் யார் பக்கம் வேணாலும் பேசும். அதனால் அந்த வடிவேலை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி நாசர் பேசுகிறத கூட நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். அவர் ஒரு நடிகர். அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைக்கணும். இவங்க வந்து பட நிறுவனம் வச்சுருக்காங்க. அதனால் கூட அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கலாம். அதே மேடையில் பர்வீன் சுல்தானாவும் பேசுகிறாங்க. அவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க நிறைய டிவிலலாம் வந்து பேசியிருக்காங்க, யூடியூப்பில் பேசியிருக்காங்க, மாணவர்களுக்காக நிறைய பேசியிருக்காங்க. அவங்க எப்படி படிக்கணும், எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு மாணவர்கள்லாம் நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இந்த மேடையில். அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் விஜய் பற்றியும் பேசுகிறாங்க. விஜய் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நடிகராக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, நீ நடிகராக இருந்தால் ஆட்சி அமைக்க முடியாது, உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன வரலாறு இருக்கணும்னு சொல்கிறாங்க? இப்போ உதயநிதி இருக்கார், துணை முதல்வராக இருக்கார், அவருக்கு என்ன வரலாறு இருக்குது? அவரை மாதிரி அவங்க குடும்பமும் அரசியல் குடும்பமாக இருக்கணும்னு சொல்கிறாங்களா? வரலாறுன்னு இவங்க எதை சொல்கிறாங்க? எதை வச்சு இவங்க வரலாறு சொல்கிறாங்க? இவங்க ஒரு ஆசிரியை. இவங்க பேசும்போது யோசித்து பேசணும். பதிலுக்கு வந்து யாராவது இதை கேட்டாக்கா, உதயநிதிக்கு என்ன வரலாறு இருக்குது, அவர் எப்படி துணை முதல்வர் ஆனார்னு கேட்டாக்கா இவங்க என்ன சொல்லுவாங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியலுக்கு வரலாம், அவங்க வந்து முதலமைச்சராக கூட ஆகலாம். இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் வரலாறுலாம் தேவையில்லை. பர்வீன் சுல்தானா சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என் உடம்புல வந்து திராவிட ரத்தம் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போதே இவங்க மேலே இருக்கிற மரியாதை நம்மளுக்கு போயிடுச்சு. இவங்க மாணவர்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது இவங்களெல்லாம் நம்ம ரொம்ப பெருமையாக பார்த்தோம். நம்ம பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருக்காங்களே, மாணவர்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சோம். அவங்க எப்போ இந்த திமுக மேடையில் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் என் உடம்புல திராவிட ரத்தம் தான் ஓடுதுன்னு சொன்னாங்களோ அப்போவே அவங்க மேலே இருக்கிற மரியாதை போயிடுச்சு. பர்வீன் சுல்தானா அவங்க ஒரு டீச்சர். அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த போதை பழக்கம் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பரவி இருக்குது, அது மாணவர்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த போதை பழக்கத்தால் எத்தனை மாணவிகள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டீச்சர்ன்ற முறையில் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மற்றதெல்லாம் கூட விடுங்க. இப்போது போன வாரத்தில் நடந்த அந்த தூத்துக்குடியில் +2 மாணவி கொலையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு வந்து 495 மார்க் வாங்கியிருக்கலாம். அது எந்த அளவுக்கு நல்லா படித்த பொண்ணாக இருக்கும். அந்த மாணவிங்கிற முறையில் இவங்க ஒரு டீச்சருங்கிற முறையில் அந்த விஷயத்தை கண்டிப்பாக அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ அநியாயம் நடக்குது இந்த ஆட்சியில். இந்த ஆட்சி தான் நல்ல ஆட்சி. இந்த ஆட்சி தொடரணும், எல்லோரும் அவங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்கனாக்கா இவங்கெல்லாம் எவ்வளோ சுயநலக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய லாபத்துக்காக மற்றவங்க எவ்வளோ அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அது மற்றவங்கெல்லாம் சொன்னால் ஏற்றுக்கலாம். ஒரு டீச்சராக இருந்து இவங்க சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.